ரொம்ப கோல்டாக இருக்கா, எதுவுமே சாப்பிட பிடிக்கலையா? அப்போ இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு மிளகு குழம்பு ஈஸியாக பண்ணலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வடவம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கை நிறையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கை நிறையா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறிக்கலாம். 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச பவுடரையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதி வந்தால் பூண்டு மிளகு குழம்பு ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.